எங்கள் ஊரில் பார்த்தா பஸ் வசதி இல்லை. பஸ் வசதி ஏன்னு இல்லைன்னா, நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து நான் எப்படி இருந்தோம் சின்ன வயசுல இருந்தேனோ, பஸ் வசதி இல்லாம இன்னும் அதே போல தான் இந்த நிலமை இந்த இந்த ஜென்ரேஷன் காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது. அது நாங்கள் வந்து என்ன ஒரு டவுன்ஷிப் போனாலும் சரி தான் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் போனாலும் சரி, எதா மனுஷிக்கு ஏன்னா ஒரு அத்தியாவசிய தேவை போனால் 10 கிலோமீட்டர் போகணும். எங்கள் ஊரில் அந்த பஸ் வசதி இல்ல. காலைல பார்த்தா ஒரு 8:30க்கு தான் பஸ் வருது. அது ஒரே ஒரு வண்டி 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 மட்டும் தான். அதுவும் பார்த்தா டவுன் வண்டி மட்டும் தான். அதையும் இப்போ பசங்க வந்து ஸ்கூல்ல இட்டுன்னு போய் விட்டாச்சு தான் மறுபடியும் ரிட்டர்ன் இல்ல, பஸ் இல்ல. மதிய டைம் இல்ல. அதேமாரி எங்கள் ஊரில் பார்த்தா பஸ்ஸு பார்த்தா, ஸ்கூல் விட்டு பசங்க வரும்போது பார்த்தா, அன் டைம் பார்த்தா வரது பயமா இருக்குது. காலைல மணி ஒரு 8:30க்கு பஸ் வரும். அது 8:30க்கு தான் சரி தான் ஸ்கூல் பசங்க அந்த டைமில் தான் போக முடியும். அதை விட்டா எங்களுக்கு பஸ்ஸே இல்ல. அதே ஒரு 8:30க்கு விட்டுட்டுனா சரி தான், அதுக்கு மேல பஸ் இல்ல எங்கள் ஊர் வசதி இல்ல. நாங்க அப்படியே போனாலும் சரி தான், வசதி இருக்கவங்க பைக்ல போயிருவோங்க. இல்லாதவங்க நாங்க மறுபடியும் நாங்க பஸ் பிடிக்க போனா, ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் தான் போ முடியும். அதுக்கு பிறகு போனா ஸ்கூலுக்கு போணும். ஸ்கூலுக்கு போனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா, வாத்தியார் என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. "ஏன் வந்து லேட்டா வந்த?" எங்க எங்க இப்ப நாங்க ஏன் வந்து லேட்டா வந்தா எங்க குறைய சொன்னா சரி தான் அவங்க சாருங்கலாம், வாத்தியார்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன் லேட்டா வந்தா போய் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. ஏன்னா காலைல 8:30க்கு விட்டா அது வந்து பஸ் இல்ல. திரும்பி நாங்க வந்து ரிட்டர்ன் வரலாம் பார்த்தா பஸ் வசதி இல்ல. மதியம் டைம் பஸ் வசதி இல்ல. மதிய டைம் பார்த்தா வெயில் டைம். வெயில் டைம் பார்த்தா சாலை வசதிய பார்த்தா சுத்தி மரமா இருக்குது. அதே மழை டைம் பார்த்தாலும் சரி தான், அந்த டைம் பார்த்தா வர முடியாது. ஏம்மா பாம்பு, பூச்சி பொட்டா இருக்கும். எந்த வசதியும் இல்ல. அதேமாரி இந்த சைடு பார்த்தாலும் சரி தான், எந்த வசதியும் இல்ல. இப்போ திடீர்னு எதனா ஊருக்கு ஊர்ல யாருக்குனா எங்க ஊர்ல யாருக்குனா ஒரு விபத்து நடந்ததோ, திடீர்னு எதனா ஒரு பாம்பு கடியோ எதனா இருந்துச்சு தான், ஒரு அர்ஜென்ட்டுக்கு பஸ் இருக்காது. அப்படியே நாங்க அர்ஜென்ட்டுக்கு செப்பரேட் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணா எங்க ஊர்ல அடிக்கடிக்கு பஸ் வரணும். பஸ் எதுக்கு அடிக்கடி வருதுன்னா, இப்போ ஸ்கூலுக்கு போகணும், ஒரு காலேஜுக்கு போகணும், ஏன்னா ஒரு அன்றாட தேவைக்கு ஏன்னா ஒரு பொருள் வாங்க போனா சரி தான், 10 கிலோமீட்டர் தான் போகணும். பஸ் ஏறி 10 கிலோமீட்டர் போயிட்டா பஸ் ஏறி போணும். ஒரு திடீர்னு ஒரு 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 க க கல்யாண காரியம் ஆவுது. அந்த கல்யாண காரியம் பார்த்த ஜாமான் வாங்கணும். அது ஜாமான் வாங்க போனா எந்த பொருளும் சரி தான். ஒரு துணிமணியோ, நகையோ, ஏதோ வாய் இலையோ, சாப்பாடுக்கு தேவை தான். இப்போ ஒரு திருமண காரியத்துக்கு என்னென்ன காரியத்த தேவைப்படுமோ அனைத்தையுமே நாங்க போனோம் 10 கிலோமீட்டர் போயிட்டா பஸ் ஏற முடியும். 10 கிலோமீட்டர் அத விட்டு 5 கிலோமீட்டர் தான் போயிட்டு ஏறணும். அப்ப திரும்பி அப்படியே சரி ஜாமான் வாங்கி சரி தான், வரும்போது கொஞ்சம் அன்டைம் ஆயிடுச்சு சரி தான், லைட் வசதி இருக்காது. லைட் வசதி இல்லாம வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா நெறைய இடத்துல பார்த்தா பஸ் வசதி இல்லாம கொஞ்சம் காடா இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அங்க பார்த்தா என்ன திருடங்க, வழிப்பறி நெறைய நடக்குது. அதனால பஸ் வசதி இருந்துச்சுன்னா எங்களுக்கு எந்த சௌகரியமும் இருக்காது. ஆனா பஸ் வசதி நம்ம ஊருக்கே வருது பஸ்ஸு. ஏறிட்டு அழகா போயிட்டு அழகா வரலாம். நமக்கு எந்த பயம் இல்ல. தீக்கிரமா இருக்கும். அதே மாரி நெறைய வந்து பார்த்தா கன்னி பெண்ணு நம்ம படிக்க போறது வருது. சிறு சிறு பசங்கலாம் படிக்க பசங்கள. ஆனா போயிட்டு வரும்போது சப்போஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ 10த், +2 இவங்கலாம் வந்து பெசஞ்சு வச்சுருந்துச்சுன்னா வீட்ல அப்பா, அம்மா, பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்க? ஐயோ! நம்ம பொண்ணு வந்து படிக்க போய்க்குது. இன்னும் வரலையா? சரி சாருக்கு ஃபோன் பண்ணேன். இருங்க நான் பொண்ணு அனுப்பிச்சுடுவேன்னு சொல்லுவேன். அப்படியே அங்கேருந்து வரும்போது தாய் தகப்பன் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க சாப்பிட்டாங்களோ, சாப்பிடலையான்னு தெரியல. ஏம்மா புள்ளைங்க வரணும். எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வேலைலாம் எல்லாம் விட்டுட்டு நடந்து போயிட்டு, அவங்க கூட என்ன பண்ண பேரண்ட்ஸ் இருந்துட்டு கூட்டின்னு வராங்க. அதே மாரி எங்க நிலைமை மாறணும். ஏம்மா எங்க ஊர்ல நெறைய அதே போல பஸ் வசதி நெறைய கஷ்டப்படுறாங்க. எங்க ஊருக்கு பஸ் வசதி வரணும். நான் உங்கள்ட்டயே சொல்றேன். இத பார்த்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப நானு பைக்லேருந்து வரும்போது, ஏம்மா உங்களுக்கு நான் வந்து நிரூபிக்கணும். ஏம்மா நான் உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த வீடியோ கேட்கல பொய் சொல்றேன். அப்படி நீங்க வந்து நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், நானே பைக் வாங்கிட்டு போயிட்டு, கடன் வாங்கிட்டு போயிட்டு, அங்கேருந்து பாருங்க. அங்கேருந்து வரும்போது பக்கத்தில, இந்த பக்கம் கோயில் இருக்குது, இந்த பக்கம் ஏரி இருக்குது. அந்த மதியம் நாங்க வரோம். மதியம் சிங்கப்பெண்ணுன்னு சொல்லிட்டு சிட்டில தான் நெறைய பாதுகாப்பு இருக்குது. ஏம்மா சிட்டில பக்கத்தில கம்பெனி இருக்குது, அது இருக்குது, பஸ் வசதி நெறைய இருக்குது. 8 மணிக்கு தான அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு, தகப்பனுக்கு, உற்றோர்களுக்கு அவங்களுக்கு பயம் இல்ல. ஆனா எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் தான் கிராமத்து புறம் பயம். ஏம்மா பெண்களுக்கு வந்து நெறைய பலாத்காரம் நடக்குது, தனியா வர பயமா இருக்குது. ஏம்மா அங்க பார்த்தா லைட் வசதி இல்ல. சாலை வசதி பார்த்தா இந்த பக்கம் மரம் மரம் அந்த சைடு பார்த்தா மரம், அந்த சைடுக்கும் மரமா இருக்குது. இருட்டான பயமா இருக்குது எங்களுக்கு. பயமா இருக்குது. சிங்கப்பெண்ணு பாதுகாப்புன்னு இல்ல. எங்க ஊருக்கு பஸ் வசதி. மெயின் நான் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, எங்க ஊருக்கு வந்து பஸ் வசதி வேணும். பஸ் வசதி இருந்தா தான் நாங்க வந்து நெனைச்ச மாரி கரெக்ட் டைம் எங்களால போக முடியும், வர முடியும். தனியா எத்தன மணிக்கு வந்தாலும் சரி தான், நாங்க வந்து டியூஷன் முடிச்சு வந்தாலும் சரி தான், தனியா வந்தாலும் சரி தான், நாங்க ரொம்ப தைரியமா எங்களால வர முடியும். எங்களுக்கு மட்டும் இல்ல, பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் சரி தான். ஒரு வயசானவங்க வந்து இந்த வெயில் டைம்ல சரி தான், மழை டைம்ல கூட நடக்க முடியாது. பஸ் இருந்துச்சு யாரும் வந்து நம்ம யாரும் அக்கம் பக்கம் யாரும் நம்ம கூப்பிடுறது பஸ் இருக்குது, பஸ் ஏறி பஸ்லேயே வரப்போறோம். அந்த பஸ் வசதி இல்லாம தான் எவ்வளோ பேர் நம்ம வயசானவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வயசானவங்க போனா யாருன்னா பக்கத்தில அவங்க போய் பக்கத்தில யாருன்னா சரி நம்ம பேரனோ திடீர்னு நம்ம வேலைக்கு போவோம். திடீர்னு ஸ்கூலுக்கு போவோம். அவங்க அந்த டைம் பார்த்து அவங்களுக்கு
உடம்பு முடியாமல் இருக்கும். அந்த டைம் கொண்டு வச்சு, "இல்லை பாட்டி நான் வந்து ஸ்கூலுக்கு போகணும் இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸு. சார் என்ன திட்டுவாரு. ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு எங்களுக்கு பரீட்சைக்குது. எங்களால் முடியாது பாட்டி. நீ என்ன யாருன்னா பக்கத்தில் எதனா கேட்டுன்னு போக சொல்லுவாங்க." ஏன்னா இதே எங்கள் ஊரில் வந்து பஸ் வசதி இருந்தால் அவங்களும் வந்து கேட்கறதில்ல. "இந்தா பாட்டி இந்த இந்த பஸ் வருது 4 மணிக்கு" சொன்னால் அவங்க அப்போ பஸ் ஏறி போய்ட்டு பஸ்லேயே வருவாங்க. எங்கள் ஊரில் முக்கியம் பஸ்ஸுக்காக தான் சொல்கிறேன். ஏம்மா எங்கள் ஊர் மட்டும் 4 ஊரும் இதே கஷ்டப்படுறாங்க. அந்த 4 ஊர் கிராமத்தில் எவ்வளோ மக்கள் இருப்பாங்க. அது நீங்கள் வந்து புரிஞ்சு இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்து ஷேர் பண்ணால் போதும். நீங்கள் லைக் பண்ணால் போதும். இதே போல் நாங்கள் ஏற்கனவே முன்னாலே இருந்த எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சொன்னோம். நாங்கள் சொல்லி பார்த்தோம். இது வரைக்கும் சும்மா ஓட்டு கேட்க மட்டும் தான் கேட்கும்போது மட்டும் நான் சேருமா சொல்கிறாங்க. அந்த ஓட்டு ஜெயிச்சு முடிச்சிட்ட உடனே எங்கள் ஊர் பக்கமே எட்டி பார்க்கறதில்ல. கேட்டால் எட்டி பார்க்க தான் சேர்த்துனா உங்கள் ஊரில் என்ன இருக்குது? இந்த இந்த வெயில் போகிறது பஸ்ஸு இதில் வசதி இல்லை, என்ன பண்ணுறது? கொஞ்சம் இந்த வீடியோ மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் வந்து நாளைக்கு பசங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை நிறைய பேர் படித்து சாதிச்சுக்கிறாங்க. ஏம்மா இந்த ஊர் எங்களை யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்க. இந்த வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிஎம் நம்ம தளபதி அண்ணா சிஎம் அண்ணா அவர் நிறைய திட்டம் கொண்டு வந்தவர், நிறைய சாதிச்சு, நிறைய அவர் அரசியல் வரும்போது நிறைய எதிர்ப்பு வந்து இருந்தாலும் அவர் ஜெயிச்சுக்கிறார். அதே அப்படி எது சொன்னால் என் கிராமத்தில் ஏதோ படித்து 4 பேர் ஒரு ஊரில் ஒரு 4 பேர் பெரிய வேலை என்னாச்சு எங்கள் சந்தோஷம். ஏமா பஸ் எங்கள் ஊர் மாற்றம் ஆகும். ஏம்மா எங்கள் ஊர் ஏன் மாற்றம் ஆனால் பஸ் வசதி வரும், சாலை வசதி ஆகும், பக்கத்துலேயே ஸ்கூல் வரும். அவ்வளோ தூரம் நாங்கள் எங்களால் போக தேவையில்ல. பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் வந்துடும். நிறைய துணி கடை, மல்லிகை கடை, மனுஷ தேவை, அத்தியாவசிய தேவை, அன்றாட வாழ்க்கை தேவையான பொருள் எங்களுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும். அதேமாதிரி எங்கே போனால் அறுத்து போகிறாங்க போது தான் நெல் எடுத்து நாங்கள் ரைஸ் மில்லு போனால் சரி தான், அதுவும் 10 கிலோமீட்டர் போகணும். எங்களுக்கு தேவை அத்தியாவசியத்துக்கு எல்லாமே எங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். எங்களுக்கு 4 கிராமத்தில் அதே போல் தான் கிடைக்கும், வறுமையில் தான் இருக்கிறாங்க. பஸ் வசதி எல்லாத்தையும் அன்டைம் பண்ண பயமாக இருக்குது. அதே இந்த வீடியோ ஷேர் பண்ண நம்ம சிஎம் ஐயா சார் விஜய் சார் அவருக்கு பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் இது எங்களுக்கு பேருக்கு ஆளுக்கெல்லாம் தெரியும். இது வந்து சிட்டியில் இருக்கிறது தெரியாது. ஏமா நம்ம தமிழ் மூவி இப்போ தான் வில்லேஜுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கஷ்டம் என்ன தரணும். இப்போ நானே இப்போ போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே என்ன செய்தான் எங்களுக்கே வருது பயமாக இருக்குது. அப்போ சின்ன பசங்க, படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க அன்டைம் வந்தால் பயமாக தான் இருக்குங்க. அதே என்னென்னா மழை டைம் வந்தால் இன்னும் எங்களுக்கு பயமாக இருக்கும். ஏமா திடீர்னு வந்து பாம்பு இருக்கும், தேள் இருக்கும். அந்த டைம் எங்களுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா தேள், பாம்பு, பூச்சிப்பட்டி இருக்கும். அதே மாதிரி ஒரு சமயத்தில் அதே மாதிரி மழை ஊட்டு டைமில் சாயந்தரம் ஒரு 6-7 மணி ஆனு பார்த்தா ஸ்கூல் பசங்க வரும்போது ஒரு பாப்பாவுக்கு தேள் கடிச்சிச்சு. தேள் கடிச்சு முடிச்சோடனே தெலுங்கு மறுபடியும் நாங்கள் ஆம்புலன்ஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது. அப்புறம் யார்னா பண்ணோம் பக்கத்தில் வாங்கி பைக்கை நாங்கள் கடை வாங்கிட்டு அப்புறம் வாங்கிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அப்புறம் நாங்கள் ட்ரீட் பண்ணோம். அதையும் போகும்போது தான் பாம்பு கடிச்சிச்சு. அவன் பாம்பு கடிச்சு எங்கே போனாங்க? 10 கிலோமீட்டர் போகணும். அப்போ நான் ஹாஸ்பிட்டல் பார்த்தா தனியாக ஹாஸ்பிட்டல் போனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் போனால் தனியாக ஹாஸ்பிட்டல் போனோம். தனியாக ஹாஸ்பிட்டல் போனால் சரி அதுக்கு 8 மணி ரைட்டு மணி. இப்போ எங்கள் ஊரில் வந்து பஸ் வசதி இல்லை. நாங்கள் வந்து பஸ் வசதி போனால் சரி தான் 5 கிலோமீட்டர் போகணும், 10 கிலோமீட்டர் போகணும். அதேமாதிரி இன்னும் கொஞ்சம் அன்டைம் என்ன செய்ய தான் பஸ் வசதி இல்லை. அப்போ நாங்கள் போனோம் பைக் எடுத்து நாங்கள் போகணும். 30 கிலோமீட்டர் போகணும். 30 கிலோமீட்டர் எங்கே போனோம்? விழுப்புரம் போகணும். விழுப்புரம் போனால் தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா இது ஒவ்வொரு கிராமத்துக்கு அனைத்து பேருக்கும் தெரியும். இந்த பிரச்சனை எதுனா பஸ் வசதி, சாலை வசதி, போக்குவரத்து வசதி எங்களுக்கு கரெக்டாக இருந்தால் எங்களுக்கு அந்நேர வாழ்க்கைக்கு நாங்கள் நிம்மதியாக இருப்போம். எந்த பயம் இருக்குது. பசங்க கூட படிக்க வச்சு நாங்கள் தைரியமாக அனுப்புவோம். கரெக்ட் டைமில் வந்து படிச்சு டைமில் படித்து ஏதோ போவோங்க வருவோங்க. எங்களுக்கு நாங்கள் என்ன போனோம் அந்நேரம் கூலி. நாங்கள் அந்த அந்நேரம் கூலி வேலை செய்யும்போது நாங்கள் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன் நிம்மதியாகனா பசங்க டைமுக்கு போய் அதான் பஸ் இருக்குது, டைம் பிறகு போகுது வருது, நமக்கு எந்த பிரச்சனை. நாங்கள் ஃப்ரீயாக வீட்டில் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அப்பா அம்மாவும் சொன்னால் அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருப்பாங்க. மற்ற வேலையோ வீட்டு வேலையோ கைனி வேலையோ செய்யும்போது கொஞ்சம் நிம்மதியாக செய்யும். பஸ் டைமுக்கு இதில் பசங்க வந்துடும். இதே வந்து நடந்து வந்தால் சரி தான் பயமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கஷ்டத்தில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் தெரியும். ஆனால் சிட்டிக்கும் ஏமா வில்லேஜ் இருந்தால் சிட்டியாக மாறுது. அந்த வில்லேஜும் சிட்டியாக மாறுது அவங்களுக்கு எல்லோரும் தெரியும். அந்த வீடியோ வந்து தமிழகம் முழுவதும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சிஎம் சார் கூட அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவர்கிட்ட போகணும்னு நான் நம்புகிறேன்.
பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எப்படியா டிக்கெட் வாங்கி கொடுத்துடலாம். ஏர்போர்ட் நம்ம போனதே இல்லையடா. இப்ப என்ன பண்றது? காற்றோடு பட்டம் போல, இந்த காற்றோடு பட்டம் போல, காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான். கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா? எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா? ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு என்று நம் வாழ்க்கை எப்போதும் கண்ணாமூச்சியா? இந்த மண் மேலே இப்போது நான் தான் சாட்சியா? காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான். பக்கத்துல வாழும்போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்ல. தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த மண்ணில. நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணியிடம் சேர்வதில்லையே. என்ன விதியோ அன்பிலே அன்பிலே இந்த மனம் வாடுதே. கண்ணிலே ஈரம் சேருதே, கல்லிலே பூவும் பூக்குதே. சின்னதொரு சோற்றைதானே சிற்றெரும்பு கூடியே தன்னுடைய வீட்டை நோக்கி கொண்டு போகுமே. உள்ளபடி சொல்வதென்றால் சிற்றெரும்பு போல கூட சொந்தங்களை காக்கவில்லை இங்கே நானுமே. கோயில்தான் போனாலும் புண்ணியம் செய்தாலும் என்னுடைய பாவம் தீருமோ? இந்த உலகில் இன்றுதான் இன்றுதான் என் முகத்தை பார்க்கிறேன். கண்ணிலே ஈரம் சேருதே, கல்லையும் காலம் மாற்றுதே. காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான். கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா? எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா? ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு என்று நம் வாழ்க்கை எப்போதும் கண்ணாமூச்சியா? இந்த மண் மேலே இப்போது நான் தான் சாட்சியா?